ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 7ஆம் அதிபதி 12 பாவங்களில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும். 1ஆம் பாவத்திலேருந்து 2ஆம் பாவம் தொடங்கி 12 பாவங்கள் வரைக்கும் இந்த 7ஆம் அதிபதி இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போதைக்கு பார்ப்போம். 7ஆம் இடம் அப்படிங்கிறத பார்க்கும்போது 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம், சுயதொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம், நம்முடைய நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொது வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அல்லது செல்வாக்கு இல்லாமல் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடியது. தொழில் ரீதியாகவோ இன்னும் அரசியல் ரீதியாகவோ அமைப்பு ரீதியாகவோ நமக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள், எதிர்த்தரப்பில் உள்ளவங்க, ரெண்டுத்தையும் குறிக்கிறது இந்த 7ஆம் இடம் தான். இப்போ இந்த 7ஆம் இடத்து அதிபதி எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துப்போம். 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால், லக்னங்கிறது எப்போதும் நல்லது தானே. 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பு என்னென்னா, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான உறவு முறைகள் இருக்கும். எது செய்தாலும் அவங்க பேசி தான் ஒருத்தர் பேசி கலந்து முடிவெடுத்து தான் பல விஷயங்களை செய்வாங்க. பல பேர் தனக்கான துணையை தானே தேர்வு செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கணும். அதே போல் 1ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் அப்படி தான். அப்போ 2 பேருக்குள்ளே என்னென்ன தான் பிரச்சனைகள் வந்தால் கூட கடைசியாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்க தனக்குள்ளே பேசி இணக்கமாக சமாதானம் ஆகிடுவாங்க. அதே போல் இவர்களுக்கு நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க. எதையும் நண்பர்களோட மனம் விட்டு பேசுகிறது, நண்பர்கள் பல விஷயங்களை இவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுகிறது, இப்படி இருக்கும். பொது வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேரை மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கும் இவங்க நல்ல வகையில் உறுதுணையாக இருப்பாங்க. பொதுவாக 7ஆம் அதிபதி ஜென்ரலாக பார்க்குறது. அதுக்கப்புறம் அது ஆட்சியாக உச்சமாக நீச்சமாக இதெல்லாம் தனி கட்டாந்தா கூட நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது பொதுவாக நல்லது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது பாதகஸ்தானமாக இருந்தால், உபய லக்கணங்களாக இருந்தால் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தது அது நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த விஷயங்களுக்கு போகிறோம். அடுத்தது 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால், 2ஆம் இடம்ங்கிறது வருவாயை குறிக்கக்கூடியது, 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது. அப்போ வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு ஏதோ ஒரு வருவாய் கிடைக்கும். ஒன்று அவங்க வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது அவங்க சொத்து பத்துக்கள் இருக்கலாம். அந்த சொத்துக்கள் மூலமாக நமக்கு வீட்டு வாடகை, அந்த மாதிரி இடத்தோட வாடகை கிடைக்கலாம், நிலங்கள் மூலமாக வாடகை கிடைக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வருவாய் கிடைக்கிறதா இருக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலே அடிக்கடி வீட்டுக்கு பரிசு பொருட்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. எப்படி இருந்தாலும் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பை தான் குறிக்குங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அண்டை அயலார் தூரத்தில் போயிட்டு வரக்கூடிய தூரத்தில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிட்டு வரக்கூடிய தூரத்தில் வாழ்க்கை துணை அமையுங்கிறத ஒன்று எடுக்கலாம். 3ஆம் வீடு அண்டை அயலாரை குறிக்கக்கூடிய இடம். இல்லை உள்ளூர்லேயே பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை சில பேருக்கு அமையும், இப்படியும் பார்க்கலாம். இன்னும் சில பேர் இதை தவறாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. 3ங்கிறது சிறு பயணம், 7ங்கிறது வாழ்க்கை துணை, ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்கங்கிறாங்க. அப்படி எல்லாத்துக்கும் அந்த முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கணும். அதனால் அப்படியே தவறாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்ததுனால் மனைவியோட அவர் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரக்கூடியவர் இருப்பார். அக்கம் பக்கத்தில் அடிக்கடி மனைவியை சுற்றுலா கூப்பிட்டு போகிறவராக இருப்பார். மனைவி மூலமாக ஒரு சிறு தொழில் கூட அமைச்சு அவங்கள செய்ய விடுவார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் 7க்கும் 3க்கும் உள்ள தொடர்பு. அடுத்து 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால், 4ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு பூர்வீகம்னு ஒரு பேர் உண்டு. அப்போ சொந்தத்திலேயே பெண் அமைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் 4ஆம் இடம் தாயாரை குறிக்கிறதுனால தாயார் வழியில் பொண்ணு வரலாம். தாய்மாமன் வழியிலேருந்து இல்லை அவங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக இந்த வாழ்க்கை துணை வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு சொத்துக்கள் இருக்கலாம், பூர்வீகத்தில் சில சொத்துக்கள் இருக்கலாம், வீடு மனை வாகனங்கள்லாம் இருக்கலாம். இப்படியெல்லாம் பார்க்கணும். அதே போல் நல்ல கல்வி பயின்றவர்களாக வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தானே தவிர இதை நம்ம மெழுசாக எடுத்துகிட்டு இது மட்டுமே காரணம்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா பார்வை, சேர்க்கை இதெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, கிரகங்களோட தன்மையெல்லாம் வச்சு நம்ம சில இடங்களில் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இது ஒரு பொதுவான கருத்தாக நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால், பொதுவாக 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் அந்த 5ம் 7ம் சம்மந்தப்பட்டதுன்னா விருப்ப திருமணம்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் பிடிச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு பிறகு ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறப்பாங்க. இவங்க இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப இணக்கமான உறவு இருக்கும். இந்த 7 பாதகஸ்தானமாக இல்லாத இருக்கிறது ரொம்ப நல்லது. அதையும் நம்ம கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு.
அடுத்து 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. அடுத்தது சரளக்கணமாக இருந்து 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் பெரிய பாதிப்பு இல்லை. மற்றவர்களுக்கு இது ஒரு பாதிப்பு தான். பொதுவாக எந்த லக்கணத்தோடைய அதிபதி, அதாவது குறிப்பிட்ட பாவத்தோட அதிபதி 6, 8, 12 மறைவது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு எடுத்தால் கூட, சரள கணங்களுக்கு இந்த 7ஆம் அதிபதியை மாரகாதிபதியாக வர்றதுனால அது 6, 8, 12 மறையிறது ரொம்ப நல்லதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஸோ 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் வேலைக்கு போகக்கூடிய மனைவியாக வரலாம், அல்லது அடிக்கடி வம்பு பண்ணக்கூடிய மனைவியாகவும் வரலாம். இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். அடுத்து 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே இருந்தால், 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையே இருந்தால் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துலேருந்து நேராக 7ஆம் பார்வையாக லக்னத்தையும் அந்த கிரகம் பார்க்குங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இணக்கமான உறவு முறைகள் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை கேட்காம இவங்க எந்த முடிவும் பண்ண மாட்டாங்க. வீட்டில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேயே இருந்ததுன்னா, கணவனாக இருந்தால் கணவனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், மனைவியாக இருந்தால் மனைவியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனாக இருந்து 7ஆம் இடத்திலேயே இருந்தால் அது பல வகையில் திருமணத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். திருமணம் ஆனாலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இணக்கம் இருக்காது. இதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால், 8ஆம் இடம்ங்கிறது ஒரு வகையில் மறைவிடம் தானே. அப்போ 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்கணும். அடுத்தது திருமணத்துக்கு பிறகும் அல்லது திருமணத்தை நடத்துவதற்காகவும் பார்த்திங்கன்னா பல்வேறு நெருக்கடிகளையும் இடையூறுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வரக்கூடிய மனைவி இந்த நோய்வாய்ப்பட்டவளாக சில நேரங்கள் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்களால் அதிகமாக செலவுகள் இழுத்து விடப்படலாம். இப்படியும் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் அவளுக்கு வருவாய் கிடைக்குங்கிற ஒரு சூழல் கூட வரும். அப்போ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கலந்து அனுசரித்து தான் முடிவு பண்ணும். நம்ம சொல்கிறது மேலோட்டமான பலன் தான். அடுத்தது 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அதாவது இவங்க ரெண்டு பேருமே இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி விஷயம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பொருத்தமான ஜோடியாக இருப்பாங்கங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். அடுத்தது 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால தந்தையார் வழியிலேருந்து பெண் வரலாம். அத்தையோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போம் இல்லையா, அது மாதிரி அத்தை வழி, அத்தை உறவினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க மூலமாக கொண்டு வரப்பட்ட பெண்ணாக கூட இருக்கலாம் ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறதுனால இயற்கையாகவே அந்த பெண்ணுக்கு அல்லது வாழ்க்கை துணைக்கு தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உயர்கல்வி படித்தவர்களாக இருப்பார்கள். எல்லோரையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். இயல்பாகவே அந்த தர்ம சிந்தனை ஒழுக்க சிந்தனைகள்லாம் அந்த வாழ்க்கை துணைக்கு அதிகமாக இருக்கணும். இதுதான் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஸ்திரலக்கணமாக இருந்தால் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா அது 9ஆம் இடம் ஸ்திரலக்கணங்களுக்கு பாதகஸ்தானம்னு சொல்கிறதுனால அதையும் நம்ம கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்தது 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ், இன்னொரு வகையில் மைனஸ். 10ங்கிறது பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி தொழில் செய்யக்கூடிய ஒரு இதுவாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா லேடிஸ் பார்த்திங்கன்னா சுயதொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க. சுயதொழில்னால் பிஸ்னஸோ கான்ட்ராக்டாக எடுத்து பண்ணுறதில்ல. சில ப்ரொஃபஷன் இருக்குது இல்லையா, இப்போ வக்கீலாக இருக்கிறவங்க அவங்க கிட்டத்தட்ட அது சுயதொழிலாக தானே பார்க்கணும். ஃபார்மில் ஒரு வக்கீலோட டீமாக சேர்ந்து ஒரு இது மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்களே. சில பேர் தன்னிச்சையாக எடுத்து பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அது ஒன்றா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது பொதுவாக ஒரு 7ஆம் அதிபதி சுபகிரகம் இந்த 10ஆம் இடத்துல வரும்போது மனைவியால் வருவாய் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்னா கூட கொஞ்சம் சில நேரங்களில் இந்த இணக்கமற்ற உறவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் பார்த்துக்கணும். அடுத்தது 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் மனைவி வந்த பிறகு பெரிய அளவுக்கு யோகங்களை இவர்கள் சந்திப்பாங்க. பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் திருமணமான பிறகு கணவன் மூலமாக பல்வேறு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இவங்களுக்கு கிடைப்பாங்க. இவங்களுடைய ஆசைகள் எல்லாம் வாழ்க்கை துணை மூலமாக நிறைவேறும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கணவனாக இருந்தால் வரக்கூடிய மனைவியால் லாபம், மனைவியாக இருந்தால் வரக்கூடிய கணவனால் லாபம். இதுதான் 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு பார்க்கணும். அதே சமயத்தில் சரலக்கணமாக இருந்தால் 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இதுக்கு நேர்மாறான பலன்கள் தான் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது சரலக்கணக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அடுத்து 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தால் மனைவியால் விரயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படியும் எடுத்துக்கலாம், மனைவி பேரில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே இருந்தாலும் இருக்கும்.
அடுத்தது மனைவி வந்து பார்த்திங்கன்னா அருகிலே இல்லாமல் வெளிநாட்டில் வெளியூரில் ரொம்ப தூர தேசத்துலேருந்து பண்ணக்கூடிய மனைவியாக இருக்கலாம், அல்லது மருத்துவமனை அல்லது ட்ராவலிங் ஏஜென்சி இந்த மாதிரி ஏஜென்சி நடத்துகிறவங்களாலோ அதில் பணிபுரிகிறவங்களாக கூட அந்த மனைவி கிடையும். எப்படி இருந்தாலும் 12ஆம் இடத்துல வந்து 7ஆம் அதிபதி இருந்தால் அவங்களோட வாழ்க்கை துணையை கொஞ்சம் போராடி தேடி பிடிச்சி தான் கண்டுபிடிக்கணுங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.